ரெடி ரெடி பேச. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்து ஆட்சியில பொறுத்த வரைக்கும் இங்க அதிகமாக வந்துருக்காங்க. எப்படியே வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஆட்சிகள் வரும்போது கவர்மெண்ட் எல்லாருமே கணக்கு எடுத்துக்கிட்டு தான் அனுப்புறாங்க. எவ்வளவு பேர் ஆட்சிக்கு வர்றாங்க, எவ்வளவு பேர் ஆட்சியில போறாங்க, என்ன ஆகுது எல்லாமே டீட்டெயில் எடுத்துதான் கிளம்புறாங்க. அப்படி இருந்தும் அந்த டீட்டெயில் எடுக்கிறதுலே வந்து 100% கம்ப்ளீட் ஆகாது. சில பேர் அப்படியே பாத மாதிரி போறாங்க, அதாவது பர்மிட் இல்லாம வந்ததுனால. அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது அவங்க டீட்டெயில் எடுத்ததை விட அதிகபட்ச ஆட்கள் தான் இங்க ஆட்சி போடுறாங்க. இங்க வந்து நெருக்கதான் எப்பவுமே இருந்துட்டு வந்துதான் இருக்குது. முதல் நாள் வந்து அச்சியில கடமைப்படி முதல் நாள் வந்தவங்க இங்க வந்து தவாப் எல்லாம் சுத்திட்டு கரெக்டா போன அன்னைக்கு திரும்ப இதுரா மாத்திட்டு வந்து இதுக்கு போடுறாங்க. தவாப் எல்லாம் முடிச்சுட்டு இதுரா மாத்திட்டு அப்படியே வந்து அரப்பாவுக்கு போயிடுறாங்க. அரப்பாவில் இருந்துட்டு சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் முதுசலிப்பா கிளம்பி வந்து முதுசலிப்பாவிலையும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த அரப்பாவிலையும் முதுசலிப்பாவிலையும் வந்து மக்களுக்கு வந்து தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம சில பேர் மலை மேலே ஏறி தங்குறாங்க, சில பேர் ரோட்லயே படுத்து தூங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய நெரிசல் அதிகமா இருக்கு. இப்போ வந்து நாங்க இருக்கிற பாத்தீங்கன்னா 8ஆம் நாள் 9ஆம் நாள் எல்லா பிறையில முடிச்சுட்டு அரப்பா முஸ்லிம் முடிச்சுட்டு இப்போ வந்து அஜியுடைய கடமைகளுக்கான கடைசி இது வந்து என்னன்னா தவாபு முடிக்கிறது, தவாபு கை சுற்றுறது. தவாபு முடிச்சுட்டு இப்போ கை சுற்றுற இடத்துல நாங்க இருக்கோம். கை சுற்றுற இடத்துல பாத்தீங்கன்னா காலையில இருந்து மக்கள் வந்து கை சுற்றிட்டு இன்னும் நெரிசலாம இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு மக்களும் கை சுற்றிட்டு போதான் செய்யறாங்க. அப்படி இருந்த நெரிசல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இங்க உள்ள போலீஸ்கள் எல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸ்கள் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் மக்களுடைய கூட்டம் வந்து வெளில போலதான் வந்துகிட்டே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. இது வரைக்கும் ஒவ்வொரு சலாத்துலயும் வந்து ஜனாசா தூக்கிட்டு தான் போறாங்க. ஒவ்வொரு இடையும் ஜனாசத்துல தூக்கிட்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்குலாம் இன்ஷால்லா கொஞ்சம் கற்றுக்கணும். இன்ஷால்லா நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா இதோட அதிகமா ஆட்களையும் வந்து ஹஜ்ஜுக்கு எல்லாருக்கும் இதாயத்தை கொடுக்கணும். அதே போல எல்லா மக்களும் சந்தோஷமா வந்து எல்லாரும் ஹஜ்ஜு செய்யற அளவுக்கு இட வசதியும் எல்லாம் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்களும் துவா செய்யுங்க. அலைக்கும் சலாம். இது ராஜா, அங்க 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 வந்து நம்ம ஊர்ல இருந்து அதிகமா பெண்கள் தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஹஜ்ஜி பயணத்துக்கு. அவங்க எல்லாம் வந்து வயசானவங்களும் வந்திருக்காக கேள்விப்பட்டேன். அதை பத்தி நீங்க அங்க உள்ளவங்க எப்படி இருக்காங்க அந்த சூழ்நிலை சொல்ல முடியுமா? அதாவது அங்க உள்ளவங்க சூழ்நிலைக்கு நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா காரணம் என்னன்னா கொஞ்சம் மக்கள் இல்ல, அவங்கள மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்க வந்து மக்கள் கோடி கணக்கில் உள்ள மக்கள்ல வந்து அவங்கள மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். அது மட்டும் இல்லாம டென்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி டென்ட் போட்டிருக்காங்க. ஒரே இடத்துலயும் கிடையாது, எல்லாம் பிரிஞ்சு இருக்கு. எல்லாரும் இந்த இடத்துலதான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்குது. ஆனா எல்லா பெண்களும் அதிகமா வந்திருக்காங்க, ஆண்களும் அதே போல வந்திருக்காங்க. மாஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் பாக்கலாம். இல்ல அஜ்மீர் ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆள் கபீர் காக்கான்னு சொல்லிட்டு யாரோ காணா போயிட்டான்னு சொல்றாங்களா, அது விஷயமா தெரியுமா? மிஸ் ஆயிட்டாங்க. அஜ்மீர் ஸ்டோர்ல இல்ல கபீர் அலின்சா இல்ல, அதை பத்தி நமக்கு தெரியல. நான் வந்து இங்க ரியாத்ல இருந்து ஒரு டிராவல்ஸ் மூலமா தான் நான் வந்திருக்கேன். நாட்டுல இருந்து வந்திருந்தா அதை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு. சான்ஸ் வந்து இங்க ரியாத்ல இருந்து வந்திருக்கனால நாங்க வேற பக்கம் இருக்கோம், அவங்க வேற பக்கம் இருக்கனால அந்த டீசல் கிடைக்கிறதா. ஓகே, அதிரே எக்ஸ்பிரஸ் அதிரே ஃபேக்டுக்காக தொடர்பு தந்ததுக்கு மிக நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.